நான் வந்துட்டுருக்கும்போது பார்த்தோன்னா, இது ரொம்ப பழமையான கோவிலு. வெளியில இந்த நந்தி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த கோவிலுடைய கல்லுமே வந்து ரொம்ப பழைய காலத்து கற்கள் போல இருக்கு. அத வச்சு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவில் உள்ளலாம் போய் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்ல. பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நாங்க வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது இந்த போர்ட பார்த்தேன். நம்மாழ்வார் இயற்கை சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் குழு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இது ஒரு சின்ன கிராமம் தான். பட் இங்க வந்து நம்மாழ்வாருடைய இயற்கை விவசாயத்த பத்தி தெரிஞ்சு பண்ற அளவுக்கு இருக்காங்கங்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இதில மொபைல் நம்பர் இருக்கு. இது வந்து அவங்க ஸ்டோரேஜ் பிளேஸா வச்சிருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா, நீங்க இத கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானத வாங்கிக்கோங்க. அண்ட் தென் எனக்கு பேங்க்ல ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. சரி இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பார்க் ஹவுஸ்ன்னு தெரியுது பாருங்க. அந்த வழியா நான் நடந்து போகும்போது நெறைய டைம் இந்த ஷாப்ப நான் பார்த்துருக்கேன். உள்ள போயிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு நெனைப்பேன். பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அதனால போயிட்டேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் பேங்க்ல லேட் ஆகுற மாரி இருந்துச்சு. ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு பேங்க்ல கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னதால, நம்ம அதுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டு வந்துரலாங்கிற மாரி நான் போனேன். இந்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பர்த்டேவுக்கு டெக்கரேட்டிவ் திங்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? அது எல்லாமே இந்த ஷாப்ல இருக்குங்க. பலூனா இருக்கட்டும், இல்ல ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம காத்து பம்ப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியா இருக்கட்டும், இல்ல ஸ்டிக்கர்ஸு, இல்ல ஒன்னுன்னு சொல்லிட்டு நம்ம கேக்ல வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கிஃப்ட் ஐட்டம்ஸும் ரொம்ப சூப்பரான கிஃப்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்க பெரம்பலூர் மக்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஷாப்ல நீங்க கண்டிப்பா போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதனால தான் நான் இதனுடைய பிரைஸ் எல்லாம் செக் பண்ணேன். பிரைஸ்லாம் ரீசனபிளா தான் இருந்தது. ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. இந்த பாக்ஸ பார்த்தோனே எனக்கு ஒண்ணு வாங்கணும்னு தோணிடுச்சு. நான் வாங்கிட்டேன். நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஹார்ட்டின்ல இருக்கு, சர்க்கிள்ல இருக்கு, ஸ்கொயர்ல இருக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பாக்ஸு. அதன் பிறகு நெறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கண்ணாடியிலயுமே நெறையா இருந்துச்சு. அண்ட் தென் கப் அண்ட் சாசர் இந்த கப் ஐட்டம்ஸ் வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்தது. அண்ட் தென்